சாய், இன்னைக்கு லீவு வெளிய போலான்னு சொன்ன? சொன்னேன். ஆனா, கண்டிப்பா ஆஃபீஸ் போயே ஆகணும். நம்ப நாளைக்கு போலாம். ம். சாய், என்ன? நம்ம பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் போலாமா? மீட்டிங் இருக்கு. பை. எங்கடி போற? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? தெரியாது. சொல்லு. உனக்கு தெரியவே வேணாம். நான் கிளம்புறேன். எங்கடி போற? எங்க அம்மா வீட்டுக்கு. நீ திரும்ப கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். ஏன்? என்னாச்சு? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு வேலையை கட்டிட்டு அழுவுடா. நானும் உனக்கு முக்கியமே இல்லைல்ல. ஏய், நான் ஏன்டி? எப்ப பார்த்தாலும் உனக்கு உன் வேலை தான் முக்கியம். பா, சத்தியமா சொல்றேன். உன் கூட இருந்தாலும் நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். இவ்வளவு நாள் சந்தோஷமா இல்லையா? ஏய், நான் அவ சந்தோஷமா இருக்கு தானே ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு வரேன். நீ உன் வேலையை கட்டிட்டு அழுவு. நான் கிளம்புறேன். ஏய், நில்றி. நானாடி இவ்வளோ பெரிய வீடு கேட்டேன்? நீ தானே கேட்ட? நானா இஎம்ஐல ஏசி வாஷிங் மிஷின்லாம் கேட்டேன்? நீ தானே கேட்ட? நானா நம்மள மதிக்காத சொந்தக்காரங்களுக்கு செய்முறை செய்ய சொல்லி கேட்டேன்? நீ தானே கேட்ட? எப்பயாச்சும் வெளியே போறதுக்கு காரு? நானா கேட்டேன்? நீ தானே கேட்ட? இப்படி எல்லாமே உனக்காக பண்ணி 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 நான் இந்த வேலைக்கு போய் அலைஞ்சு 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 முடியல என்னால. எதுவுமே புரிஞ்சுக்காம என்ன தப்பு சொல்ற நீ? தயவு செஞ்சு அப்படியே போயிடு. நான் நிம்மதியா இருப்பேன். நான்லாம் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்க ஆல்ரெடி. நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ண பாத்தியா? என்ன? நான் எல்லாமே கேட்டேன் தாண்டா. ஆனா அதை விட நீ ஏன் கூட இருக்கணும் தான் அதிகமா நினைச்சேன். ஏய், சும்மா நடிக்காதடி. நான் எப்பயாவது சந்தோஷமா வந்து பார்த்திருக்கியா நீ? நான் மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன ஒவ்வொரு ஆம்பளைங்களும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி சந்தோஷமே போயிடுச்சுடி. போ, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இரு. சாரிடா, நான் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே இல்லை. எப்பவுமே நான் என்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிட்டேன்டா. சாரி. இனிமே நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். சாரிலாம் வேணாம், உட்கார். இனிமே நம்ம பழையபடி சந்தோஷமா இருப்போம். நமக்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடு போதும். இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை போதும். போதுமா? இஎம்ஐ கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். சரி, அப்ப இனிமே நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா, நான் இந்த மாதிரி புலம்பும்போது என் கூட இருந்து நீ கேட்டாலே போதும். ம், சரி. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். முதல்ல கிளம்பு. ஆமா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே, நான் வேணா பஸ் ஏத்தி விட்டா? டேய், போடா. ஏய். உண்மையாவே பசங்க பாவம் தான் போல. சாய், நீ முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப மாறிட்ட. நான் நான் மாறிட்டேனா? ஆமா, மாறிட்ட. என்னடி மாறிட்டேன்? அப்படி என்ன மாறிட்டேன்? லவ் பண்றப்போ ரொம்ப பாசமா அவ்ளோ கேரா பாத்துக்கிட்ட. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா கண்ணுக்கே தெரியல. அவ்ளோ போர் அடிச்சிட்டனா? ஏய், அதுக்குன்னு வருஷம் ஃபுல்லா லவ் பண்ணிட்டே சுத்திட்டு இருக்கணுமா? ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கு. அத பார்க்க வேணா? இங்க பாரு, நம்ம ரெண்டு ஃபேமிலிலையும் சப்போர்ட்டே இல்ல. என்ன பண்ண சொல்ற? ஆ? நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுற. அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ற. ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமும் பண்ணுவியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் உன்னை நிறைய லவ் பண்ணுவேன், கேர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம அப்பப்போ தான் மீட் பண்றோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்
நீ என்னோட கீர்த்தனா ஆயிடுவல பாப்போம் பாப்போம் அப்ப பாப்போம். பாரு. ம். ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? ப்ரோவா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் சாயை பற்றி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் சாய் பீச்சில் ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியை கூட வச்சுட்டு எப்படி தான் இன்னொரு பொண்ணு கூடலாம் சுத்த தோணுதோ இருக்கலாம். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா சும்மா ராணி மாதிரி பார்த்துருப்பேன் தெரியுமா? இப்போ தெரியுதா உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு? ஃபர்ஸ்ட்லாம் ஒன்றா பைக்கில் போவீங்க, இப்போ தனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ம். பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லை, என்ன சொல்கிறேன்னா, இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைஃபாவது நல்லா அமையும்ல. என் புருஷனை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ பேசினதெல்லாம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, நீ இந்த ஏரியாலே இருக்க முடியாது. ஏன்டா பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அலையுறீங்க? கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகலனாலும் சரி, எவன் குடும்பத்தையாவது கெடுத்து விட்டு நீங்க நல்லா இருக்கணும், அதானே? போட்டோம். உன் புருஷன் ஒன்றும் ஓகிலாம் ஒன்றும் இல்லை. என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை தான். அதுக்காக அவன் இன்னொரு பொண்ணை தேடி போற அளவுக்கு கேவலமானவன் இல்ல. சீ, போடா. பார்த்துக்கிறேன்டி உன்னை. போ. ஏய் அது சக்தி தானே? ஏன் ஓடுறாரு? ப்ரோ நில்லுங்க ப்ரோ. சரி வா நம்ம போலாம். ஏன்டா லேட் நாயே? ஏய் டிராஃபிக் டி, அதான் லேட் ஆயிடுச்சு. டெய்லியும் ஒரு கதை. கீர்த்தனா படத்துக்கு போலாமா? படத்துக்கா? ம். என்ன திடீர்னு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்ல இல்ல, ஏதோ மறைக்கிற. சொல்லு, என்னன்னு சொல்லு. ஹே மென்டலே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ தான் நான் மாறிட்டேன்னு சொன்னல, அதான் நான் இன்னும் மாறவே இல்லைன்னு காமிக்கிறதுக்காக தேட்டர் போகலான்னு பிளான் பண்ணேன். சரி ம். நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா. ஏய் இல்ல 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 இல்ல, சாரி சாரி சாரி, படத்துக்கே போலாம்டா. எப்படி இருந்தாலும் சண்டை தான் போட போற. மூடிட்டு வண்டி எடு. இந்த பொண்ணுங்களை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலடா புருஷோத்தமா. சொல்லுவடா சொல்லுவ. நீ எல்லாம் அப்பவே ஓவரா பண்ணுவ. சரி நீ வா பாத்துக்கலாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இவ்வளோ நேரமா? கீர்த்தனா? ஆ? யாருப்பா? வீட்லையா? இல்ல, ஃப்ரெண்டு. கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறியா? ம். அது ஒன்றும் இல்லடா. சரி ஓகே. இல்லடா இன்னும் வரல. சரி நீ வெய் பார்த்துக்கிறேன். நில்லு. ஃபோன் பண்ண எடுக்கல, எங்கே போன? இல்லடா, வர வழியில டிராஃபிக்கா இருந்துச்சா, ஃபோன் பேக்ல இருந்துச்சு, அதான் பார்க்கல. கால் பண்ணியும் இப்போதான் பார்க்குறேன். ஃபோன்ல வேற சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட்டுரு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். யார் நம்பதுன்னே தெரியல, செக் பண்ணும். சாய், எ- ஃபோன்ல என்ன பண்ற? இல்லை ஃபோன் வந்த மாதிரி இருந்துச்சு அதான். ஓ, குடு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. இல்லடா, சண்டே மட்டும்தான் லீவு. சரி ஓகே, அப்போனா நெக்ஸ்ட் சண்டே வெளில போகலாம். இது நல்லா இருக்கே. சரி ஓகே, அப்போ கேங்கா போலாம். Okay. சாய், நீ என்ன பண்றீங்க? உன்னை பிக்கப் பண்ண தான் வந்தேன். அதுக்குள்ள உனக்கு வேலை முடிஞ்சிடுச்சா? ம் முடிஞ்சு. சரி, இது சக்தி, என் ஃப்ரெண்டு. ஹாய். ஹாய் ப்ரோ. சரிடா, அப்ப நம்ம சண்டே பார்க்கலாம். ஓகே கீர்த்தனா, பாய். போலாமா? ம். சாய் ஒரு நிமிஷம் இல்ல. இந்த புடி, பேக புடி, போனை புடி, எல்லாத்தையும் செக் பண்ணி பாரு. ஏய் ஏண்டி? நீ தான் இப்போல என்ன சந்தேகப்படுறியடா. நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ற, என் போன்ல எனக்கு தெரியாம செக் பண்ணி பாக்குற. ஏய் இல்லடி அது. பரவாயில்ல சொல்லு. இல்ல கீர்த்தனா, இப்பெல்லாம் நீ வீட்டுக்கு வந்தா என் கூட சரியா பேசக்கூட மாட்ற. எப்ப பார்த்தாலும் நீ ஃபோனும் கையுமா அது கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க.
நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அது என் ஃப்ரெண்டுன்னு. சரி, அப்படியே இருந்தாலும் நீ அதை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு நாள் வரைக்கும் நான் உன்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? நான் தான் எது நடந்தாலும் உன்கிட்ட சொல்றேன்ல. போன் பேசுறதுல இருந்து வெளில போறதுல இருந்து எல்லாமே உன்கிட்ட சொல்றேன்ல. அப்படியே என்ன இப்படி சீப்பா நடந்துக்கிற? நான் உன் பொண்டாட்டிடா. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள் நீ இப்படி என்கிட்ட நடந்துகிட்டதே இல்ல. நான் பண்ணது தப்பு தான். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம மேல அன்பு குறையும் போது அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கும். நீ எப்பவுமே என் கூடவே இருன்னு சொல்ல வரல. வீட்டுக்கு வரும்போது அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாத. என் கூட பேசு, என் கூட சண்டை போடு. பசங்க நாங்கெல்லாம் ஒருத்தவங்களை அதிகமாக லவ் பண்ணிட்டோம்னா அவங்க கிட்ட இருக்க சின்ன சேஞ்சஸ் கூட எங்க அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு தோணும். அதுக்கு பேர் சந்தேகம் இல்லை, பொசசிவ்னஸ். ஆனா சாரிடி. சாரிடா. ரொம்ப நாள் அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்த்ததுனால நானும் நீ என்ன யோசிப்பேன்னு யோசிக்கல. ஃபோன்லாம் செக் பண்ண மாட்டேன். சாய், மதியானம் சாப்பாடு சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். ஏன் நல்லா இல்லையா? ஏண்டி உங்கள் அப்பங்கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காசு கேட்டிருந்தேன்ல, என்னாச்சு? உன்ட்ட தாண்டி கேட்குறேன், என்னாச்சு? இல்ல, அப்பா கிட்ட இல்லைன்னு சொன்னாரு. அதானே, அந்த ஆள்கிட்ட எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கே 20 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு வெறும் 10 பவுன் தான் போட்டான். சரியான ஏமாத்து குடும்பமாச்சே. இங்கே பாரு, ஒழுங்கா காசை ரெடி பண்ணு, இல்லை உங்கள் அப்பா வீட்டுக்கே ஓடி. சாய், என்ன? வீட்டு வாடகை கொடுக்கணும். அது இல்லாம கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணுமா? கொஞ்சம் காசு இருந்தா கொடுக்குறியா? ஏன் உண்டே இல்லையா? ஓ, உண்டே எப்படி இருக்கும்? நீ என் சொத்தலிக்கு தானே வந்திருக்க. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போய் கிடக்கிற. நீலாம் திங்கிறதுக்கு தான் லாய்க்கி. போ போ, உங்க அப்பா கிட்ட போய் கேளு. ஒழுங்கா காசை ரெடி பண்ணு, இல்ல உங்க அப்பா வீட்டுக்கு நீலாம் திங்கிறதுக்கு தான் லாய்க்கி. ஏய் கீர்த்தனா, டீ போட்டு கொண்டு வா. ஏய் உன்னதான், நீ எங்கடி இருக்க? எங்க இவ? ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட காசு வாங்க போயிருப்பாளோ? ஏய் ஏய் கீர்த்தனா, எங்க இருக்கா? ஏய் எங்கடி போன? ஏய் கீர்த்தனா, ஏய் எங்கடி போன? கேக்குதா இல்லையா? The number you're calling is currently switched on. Please try. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. என்ன பண்றதுனே தெரியலையே. ஹலோ மச்சான், உன் ஒய்ஃப் கூட கீர்த்தனா இருக்கானா பாரு. இல்லடா, ஏன்டா என்னாச்சு? ஏய், இல்லடா, அவ எங்க போனானே தெரியலடா. நான் வேற அவளை காசு வேணும்னு கேட்டு தொலை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா அப்படிலாம் பண்ற? டீர் இல்லை மச்சான், அவ வேற லெட்டர் வேற எழுதி வச்சு போயிருக்காடா. டீ பயமா இருக்குடா. இருடா, பயப்படாதடா, வரேன்டா நானு, இரு. ஏய் எங்க போய் தொலைஞ்ச? என்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி நினைச்சியா? ஆமாடி, வர வர உனக்கு திமிரு அதிகமாயிட்டு இருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்க?
உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஏன்டா சாவணும், நீ தான்டா சாகணும். எப்ப பாரு எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுனா உன் கூடலாம் வாழ்றதுக்கு நான் அங்கவே சந்தோஷமா இருப்பேன்டா. எப்ப பாரு நகை வேணும் காசு வேணும் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. ஏன் இதெல்லாம் உனக்கு கல்யாணம் அன்னைக்கே தெரியாது? அன்னைக்கே போக வேண்டியதானே. இங்க பாரு, காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அத நீ புரிஞ்சுக்கிறப்போ உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏய் என்ன கீர்த்தனா என்னென்னமோ பேசுற? நீ எங்கடா என்ன பேச விட்டுருக்க? எப்ப பாரு சண்டை போட்டு என்ன டார்ச்சர் பண்ற. உன் மேல வரதட்சணை கொடுமை பண்றேன்னு கேஸ் கொடுத்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ எல்லாம் ஜெயில இருந்தாதான் உனக்கு புத்தி வரும். ஏய் கீர்த்தனா சாரி. இரு, இந்தா நீ கேட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் போட்டு கொடுத்துரு. நீ என்னடா என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்றது? நான் சொல்றேன், உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல. ஏய் கீர்த்தனா சாரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஏய் கூட இரு. சாய், நீ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணல? ஆமா. அவ பேர் கூட ஸ்வாதி. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன்? இல்ல, அவ இப்ப திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவ? திரும்பலாம் வரமாட்டா. அப்படியே வந்தாலும் நான் அவளை இங்க கூட்டு வந்து பாத்தியா என் அழகான பொண்ணாட்டி என்ன எப்படி பாத்துக்கிறா அப்படி சொல்லிட்டு நீ கிளம்புமான்னு தொத்தி விட்டுருவேன். அதான் அவ போயிட்டால, நம்ம தான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கோம். அதை அவகிட்ட சொல்லிடுவேன். சரி, உன் எக்ஸ் லவர் சக்தி, ஒருவேளை அவன் திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவ? அவெல்லாம் வரமாட்டான்டா. ஏன்? நான் பண்ண விஷயம்லாம் அப்படி, அதனால வரமாட்டான். ஒருவேளை வந்துட்டா என்ன பண்ணுவ? அவன் தான் வரமாட்டான்னு சொல்றல. கீர்த்தனா? ஆமா, கீர்த்தனா தான் பேசுறேன். நீங்க? நான் சக்தி பேசுகிறேன். கீர்த்தனா? சொல்லு, நீ எதுக்கு கால் பண்ணிருக்க? எப்படி இருக்க கீர்த்தனா? என்ன பண்ணுற? நீ ஃபர்ஸ்ட் சொல்ல வந்ததை சொல்லு. மீட் பண்ணலாமா கடைசியா ஒரே தடவை? ப்ளீஸ் கீர்த்தனா. யாருப்பா? அம்மாவா? இல்ல, ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் கீர்த்தனா, ப்ளீஸ். சரி, நாளைக்கு பார்க்கலாம். கீர்த்தனா, என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு? எங்க இருக்க நீ? நான் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன். சொல்லு, என்னாச்சு? ஓ சரி, ஓகே. சாய், சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலையா? சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 minutes இரு, சமைச்சிடுறேன். எங்கடி போன? அதான் சொன்னனே, ஃப்ரெண்டை பார்க்க. உன் ஃப்ரெண்டு மோனி, பிரியா எல்லாருக்கும் கால் பண்ணியாச்சு. நீ அவங்க கூட போலையா? வேற எந்த ஃப்ரெண்டு கூட போயிருந்த? ஓ, உன் எக்ஸு. உன் எக்ஸு சக்தி, அவங்க கூட தான் போனேன். சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கு சூப்பரா போகுது. ஹலோ மச்சான். சொல்றா. கீர்த்தனா ஒரு பையன் கூட ஊர் சுற்றிட்டு இருக்காடா. அவன் யாருன்னே தெரிலடா. நான் வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவா இப்போ? டேய், அது அவ ரிலேட்டிவா இருக்கும்டா. ஏன்டி இப்படி பண்ற? என் கூட இருக்கிறது பிடிக்கலனா சொல்ல வேண்டியதானடி. இப்படி அசிங்கமா பண்ற. நான் மட்டும் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டல. உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. சீ. இங்க பாரு, நான் உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. ஓ, பிளான் பண்ணிட்டேன். பொய் சொல்ல பிளான் பண்ணிட்டேன். சொல்லு பொய் சொல்லு. அதை கேட்க தானே எனக்கு கேனே இருக்கேன். இப்படி அசிங்கமா பண்றேடி. இங்க பாரு, அங்க என்ன நடந்துச்சு தெரியாம பேசாத. இப்போதான் எல்லாமே எனக்கு புரியுது கீர்த்தனா. நம்ம லவ் பண்ணுறப்ப எல்லா தப்பும் நான் பண்ணிட்டு உன்னை ப்ளேம் பண்ணிட்டு இருப்பேன். என்ன மாதிரி ஒருத்தவங்க கூட வாழ்கிறதெல்லாம்
ரொம்ப கஷ்டம்தான். நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்க. ஸோ ரொம்ப சாரி. அதான் நேரில் கூப்பிட்டு சொல்லாம்னு வர சொன்னேன். எல்லா தப்புமே என்னோட தான். பரவாயில்ல, இப்போ வச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. இனிமே வச்சும் ஒழுங்காரு. உனக்கு இப்போ லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு என்ன, சூப்பராக போயிட்டுருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் நினச்சி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறாரு. முக்கியமாக என்னோட எல்லா டிசிஷன்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ லைஃப் எனக்கு ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. உன் நல்ல மனசுக்கு எப்போவுமே உன் லைஃப் நல்லா தான் இருக்கும் கீர்த்தனா. சரி, ஓகே, பார்க்கலாம் கீர்த்தனா. சரி, பாய். பாய். ஹே, கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிடு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரோம். கண்டிப்பாக சொல்கிறேன், வரேன். என்ன இப்போவும் நம்பலையா? யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்டு என்ன சந்தேகப்படுற? நான் அப்படி இருக்க மாட்டேன்னு உனக்கு தோணல? வந்ததும் எல்லாத்தையும் சொல்லான்னு வந்த பாத்தியா? அதுக்குள்ள சண்டை போடுற. சாரி கீர்த்தனா. இனிமே உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட டைரக்டா நீ கேளு. அதை விட்டுட்டு மத்தவ சொல்றதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாத. சரிடி. சரி, ஓகே. யாரு? இல்ல, என் எக்ஸ் என்னை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னான். அதான் போகலாமா? இதுல என்ன இருக்கு? போயிட்டு வா. ஆனா அப்படியே போயிரு, திரும்பலாம் வந்துடாத. சும்மா சொன்னடி. தெரியுது, வா போய் சமைக்கலாம். செல்வ மாமா ஒரு 1000 ரூபாய் மொழி வச்சிருக்காரு. நம்மளும் ஒரு 1000 ரூபாய் வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஆனா என்ன பண்றது, இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கே. என்ன சார் பண்றீங்க? பட்ஜெட்டா? ஆமா, வர வர செலவு வேற அதிகமாயிட்டு இருக்கு. செலவு அதிகமாகல, எல்லா பொருள் ரேட்டும் ஏறிடுச்சு. இனிமே நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். நீ சோப்பு கேட்டல? ஆமா. இந்தா, இது ஒரு 3 மாசத்துக்கு வரும். இது 3 மாசத்துக்கா? ம் பேஸ்ட் இல்லைன்னு சொன்னனே. ஆமா. இந்தா, இது ஒரு 5 நாளைக்கு வரும். இது 5 நாளுக்கா? ஏன்டா நீ இவ்ளோ கஞ்சனா இருக்க? கஞ்சமா இல்ல கீர்த்தனா, பொறுப்பா இருக்கேன். எங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி செலவு பண்ணி பண்ணி கடன் வச்சுட்டு போயிட்டான். இல்லனா மட்டும் ஹலோ, கீர்த்தனா, நான் ஒர்க் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். வீட்டுக்கு எதனா வாங்கணுமா? நான் வாங்கிட்டு வரேன். இல்லை எதுவும் வேணாம், நீ வா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓ சரி, ஓகே. ஹவா. கீர்த்தனா, கீர்த்தனா, என்னப்பா? சார் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சார். பிரியாணியா? பே பண்ணிட்டாங்க. எவ்வளோ? தேங்க்யூ. சரி, ஓகே. எதுக்கு இவன் பிரியாணிலாம் ஆர்டர் பண்றா? கீர்த்தனா, செப்டோ ஆர்டர் வந்திருக்குண்ணா. எவ்வளோப்பா? இல்லைண்ணா, பே பண்ணிட்டேன். சரி, ஓகே. ரேட்டிங் மட்டும் போட்டுருங்கண்ணா. சரி. இவ எதுக்கு காய்கறிலாம் ஆன்லைன்ல போட்டிருக்கா? ரேட்டு வேற இவ்வளோ இருக்கே. கீர்த்தனா, கீர்த்தனா எங்க இருக்கு? நீங்க வா. சொல்லுடா. என்னடி ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கியா? ஆமாடா, பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதான் ஆர்டர் போட்டேன். ஏண்டி, பிரியாணி 200 ரூபாய் 300 ரூபாய் சொல்லுவான். சிக்கன் 1 கிலோவே அவ்வளோதானே. வீட்லயே செஞ்சிருக்கலாம்ல. சரி, அது இருக்கட்டும். எதுக்குடி காய்கறிலாம் ஆர்டர் போடுற? தோ தானே இருக்கு கடை, போய் வாங்கியிருக்கலாம்ல. இல்லை, நான் அப்போவே கால் பண்ணல, அப்போ சொல்லியிருக்கலாம்ல. நீ ஆர்டர் போட்டதெல்லாம் என்ன ரேட்டு தெரியுமா?
அது இல்ல ஆர்டர் போட்டா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாங்கன்னு தான். ஃப்ரெஷ்ஷு ஏண்டி 3 கிலோ தக்காளியே 100 ரூபா தான். ஏண்டி இப்படி காசு வேஸ்ட் பண்ற? என்ன சும்மா காசு வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்க? இப்போ என்ன அதெல்லாம் ஒரு 500 ரூபாய் வருமா? நான் அந்த காசு உனக்கு கொடுத்துறேன். என்கிட்டே காசு பாக்குறல, ஓவரா பண்ற. உன் கூடலாம் எப்படிதான் வாழ்றதும். மேம் பார்சல் வந்திருக்கு மேம். தோ வரேனா? என்ன வீட்ல எதுவுமே இல்ல. என்ன பண்றது? பசிக்குதே. சாய் என்ன? இல்ல, வீட்ல எதுவும் இல்ல சமைக்க. ஹோ, அதுக்கு என்ன? நீ தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவியே, ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ஓ, காசு இல்லையா? கடன் எதனா வாங்க வேண்டியதானே? இந்தா 100 ரூபா. இல்ல, கடைக்கு போகணும், கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ புரியுதா நான் ஏன் இவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு? நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு அதிக விலை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன்னு வையேன், கடைசியில் இந்த நிலைமைக்கு தான் வந்து நிற்கணும். இங்கே ஆட்சியும் மாறிட்டு தான் இருக்கும், விலையும் ஏறிட்டு தான் இருக்கும். நம்ம தான் நம்ம லைஃப்பை பார்த்து வாழணும். நான் உன்னை ஆர்டர் போட்டு எது வாங்க வேணாம்னு சொல்லலை. இந்த ஃபுட் டெலிவரி, காய்கறி டெலிவரி நம்ம எதனா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லையே. நமக்கே எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு. அதனால தான் ₹1 இருந்தால் கூட பார்த்து செலவு பண்ணணும். இதெல்லாம் பேசுறதுனால எனக்கு கஞ்சன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நான் கஞ்சனாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துக்கிறேன். சாரிங்க, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். நானும் இனிமே சிக்கனமாவே நடந்துக்கிறேன். இனிமே தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன். பார்ப்போம். சரி வாங்க, நம்ம கடைக்கு போலாம். சரி கீர்த்தனா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இந்தா சாப்பாடு. கல்யாணத்துக்கு அப்புறம் நைட் ஷிஃப்டே போக மாட்டேன்னு சொன்ன. சொன்னந்தான், என்ன பண்ணுறது, ஆள் இல்லைன்னு என்னை பார்க்க சொல்லிட்டாங்க. நீ மட்டும் ஜாலியா போயிருவ, நான் மட்டும் இங்க தனியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி செல்லும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, ஒழுங்கா சாப்பிட்டு மிச்சம் வைக்காம. சரி சரி, நான் வரேன். வீட்டை ஒழுங்கா பிடிக்கோ. டே மச்சான், வந்துட்டேன்டா. எங்கடா இருக்க? சரி வா. ப்ரோ, குபேரன் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது? குபேரன் ஸ்ட்ரீட்டா? ஆ நேராக போயிட்டு ஆ ரைட் எடுத்துக்கோ. அப்படியா? ம். சரி. ஓகே ப்ரோ. ம் ஓகே, ஆமா. தேங்க்யூ. போங்க. நான் போய்க்கிறேன். குபேரன் ஸ்ட்ரீட்டா? நம்ம வீடு மாதிரி இருக்கு. ஹே, ஹாய் கீர்த்தனா. ஹே ஹாய்டா. உள்ள வரலாமா? இதெல்லாம் கேட்கணுமா? உள்ள வா. எப்படிடா இருக்க? எப்படி போகுது லைஃப் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குடி. உனக்கு? எனக்கு என்னடா, ம். போகுது. ஏதோ காலேஜ் படிக்கிறப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருந்தேன், என்னாச்சு? அது என்னடா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டையும் என் ஹஸ்பண்டையும் பாத்துக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கா? அதான் அப்படியே போகுது. அது என்னமோ வாஸ்தவம் தான். சாய், நீனும் வேலைக்கு போலையா? இவர் வந்து ஏய், யார் இவன் இந்த நேரத்தில் வந்திருக்கான்? ஏய், இவர் தான் ஹஸ்பண்டா? இப்பதான் வெளியே பார்த்துட்டு வரேன். இவன் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, விஜய், என் ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ. விஜய்னு சொல்லியிருக்க, ஆனா இவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லலையே. எதுவும் ப்ராப்ளமா? சொல்றா மச்சான், ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சுடா. எங்க மச்சான், நம்ம ஷிஃப்ட்டுக்கு போனாதான் இங்க எவனோ ஷிஃப்ட்டுக்கு வராங்க. மச்சான், என்ன மச்சான் பேசிட்டு இருக்க? பேசுறாரு? இப்போ நீ வரியா இல்லையா? யாரை நம்பதுன்னே தெரியலடா. டேய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? ஃபோனை வைடா, நான் கிளம்புறேன். இவனுக்கு என் வீட்டில் என்னடி வேலை?
ஏய் கீர்த்தனா என்னடா பேசிட்டு இருக்க நீ? அவன் எதுக்கு வந்தான் ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? பாரு, அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம். அதுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கான். அதுக்கே நீ நைட்டு வந்திருக்கான்? ப்ரோ ஏய், எல்லா பிரச்சனையும் உன்னாலடா. ஏய், ஒழுங்கா போயிடு சாய். ஏய், என்னடி எவன் முன்னாடி என்ன அடிக்கிற? என்ன போன்னு சொல்ற? ஓ, நான் இருக்கிறது உங்க 2 பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஓ, அப்போ ஓகே, நான் போறேன். நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க. நான் போய் கல்யாணம் பண்ண பாருடி. சை. ஏய் என்னாச்சுடி? சரி இரு வரேன். ப்ரோ 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 ஒரு நிமிஷம் ப்ரோ, சொல்கிறத கேளுங்க ப்ரோ. ப்ரோ இங்கே நைட்டு வந்தது தப்பு தான் ப்ரோ, மன்னிச்சிருங்க. இப்போ தான் எனக்கு ஒர்க் முடிஞ்சுச்சு, அதனால தான் வந்து வச்சுட்டு போகிறேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. கீர்த்தனா ரொம்ப நல்ல பொண்ணு, தப்பான ஆள் இல்லை, புரிஞ்சு நடந்துக்கோங்க.